வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டியூஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2ஓட ஃபஸ்ட் எபிசோடு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி முடித்தாங்களோ ஸோ அதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம எலி வந்து பார்த்திங்கன்னா ஜூல்கிட்ட ஒரு ப்ராமிஸ் என்னென்னா, உண்மையாகவே நடந்தது இதுதானா, ஃபயர் ஃப்ளைஸ் கிட்ட இதெல்லாம் இப்படி தான் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸு. ஏன்னா எலிக்கு வந்து நம்பிக்கையே இல்லை ஜூல் சொன்னதை. ஸோ ஜூலுமே வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான், பட் அது வந்து ஒரு பொய்யான ப்ராமிஸு. ஸோ அதுலேருந்தே இந்த ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஃப்ளைஸை வந்து காட்டுறாங்க. ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸ் கூட அப்படியே சேர்த்து நம்ம ஜூல் என்ன பண்ணிடுவான்னா, ஒரு டாக்டர் வந்து இருப்பார். ஸோ அந்த டாக்டருமே வந்து அந்த டாக்டரோட பொண்ணு ஏபி, ஓகேங்களா. ஸோ அவளுமே வந்து இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து இருக்குது. பட் எதுக்காக, ஜூல் பற்றின ஒரு ஐடியா வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே, இவன் ஒருத்தன் தான் வந்து கொண்டிருக்கா அப்படின்ட்டு. பட் எதுக்காக கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் தெரியல. பட் அதில் வந்து ஒரு சோல்ஜர் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தி வந்து ஒரு கெஸ் மாதிரி பண்ணுறான். என்னென்னா, இந்த லைக் அந்த ஃபங்கஸ் எல்லாம் பரவுதில்ல, ஸோ இதுக்கு வந்து ஒரு இம்யூன் வந்து ஒன்று இருக்குது, அதாவது ஒரு தடுப்பு சக்தி வந்து ஒன்று இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் அங்கேயே நிறுத்திட்டான். அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் தான் அப்படின்னு. பட் ஸ்டில் அவங்க அப்பாவை கொண்டதுக்கு ஜூலை வந்து பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு வெறியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அபியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லியாக, ஓகே, அந்த ஒரு வில்லியாக வந்து போர்ட்ரை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லா இருக்குது. பட் அந்த ஜூலை பழி வாங்குறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, அந்த ஃபயர் ஃப்ளைஸுங்கிறது ஒரு 5 பேர் தான், வெப்பன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம போய் பழி வாங்கலாம், லைக் அந்த அபியோட ஆள் ஒருத்தர் இருப்பான் போல், அவன் வந்து நம்ம போய் பழி வாங்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு வெப்பன்ஸ் எல்லாம் தேவை. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஐசக்குன்னு எவனோ ஒருத்தர் இருக்கான் போல், ஸோ அவன் வந்து ஒரு குரூப் மாதிரி ஒன்று வச்சுருக்கான். அது பேர் வந்து WLFன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டே நம்ம போய் அங்கே நம்ம ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டி அங்கே போய் லைக் வேலை வாங்குவோம். பார்த்துட்டு எல்லாமே வந்து நமக்கு தேவையான அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ஜூலை கொள்ள ரிவெஞ்ச் எடுக்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி ஒரு வழியாக எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. அப்படியே ஒரு 5 வருஷம் லைக் பாஸ் ஆகுது. 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடம் ஜாக்சன், அந்த இடம் பேர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு சிட்டி மாதிரியே வந்து மாறிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அதெல்லாமே வந்து போயிட்டுருக்கு. நிறையா மக்களுமே வந்து வந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எலியும் இன்னொரு 2 பசங்களும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தன் பேர் வந்து ஜெஸி. ஸோ 2 பேரும் அதாவது சண்டை போடுறோன்னா லைக் ட்ரைனிங். அதில் வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவனோட காம்பேக்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டி அந்த கெடா மாடை வந்து ஒரு மாதிரி ஓட விடுற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் அப்போ தான் ஜெஸி வந்து என்ன சொல்லுவான்னா, அவன் உண்மையிலேயே அவனை அடிச்சிருந்தானே நீ செத்துருப்ப, அது வந்து நம்ம ஜூல் இருக்கான்ல, ஸோ அவர் வந்து ஏதாவது சொல்லுவார் அப்படிங்கிறங்காட்டி தான் அவன் அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் என்ன ஆகுன்னா, ஜூலோட பேர் கேட்டாலே வந்து எலிக்கு பயங்கரமாக கடுப்பாது. அது ஏன்னு இது வரைக்கும் தெரில. ஏன்னா ஃபேக்கான ப்ராமிஸான்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. பட் அதை தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல். ஸோ ஜூல் பேரை கேட்டாலே எலி வந்து எரிச்சலாகிறான். இன்னொன்று, இந்த எலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த லாஸ்ட் ஆஃப் ஸோ சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாள். பட் ஒரு 5 வருஷம் கழித்து இந்த எபிசோடு வந்து லைக் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் பாஸ் ஆகுது. இதுலேயும் எலி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எலி மாதிரி தான் இருக்கா. அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொண்ணான ஒரு ஃபீலே வரல. எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் நாட் ராங் அவள் ஏஜ் 19 மென்ஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பட் அந்த 5 வருஷம் டைம் பாஸ் ஆகுதுல்ல, ஸோ அதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, ஒரு பெரிய பொண்ணான மாதிரி. ஸோ அந்த மாதிரி எதுவுமே எலிக்கிட்ட இல்லை, சின்ன பொண்ணு மாதிரியே தான் இருக்கா. எனக்கு அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது. இப்போ என்னென்னா, அந்த சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பைப்பெல்லாம் உடச்சி பார்த்தா அதுக்குள்ளே நிறையா வேர்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீனான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுமே பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கா, அவளும் பெரிய பொண்ணு மாதிரி தெரில. ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோல்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறா. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா, இந்த சிட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா எல்லாத்தையும் இடித்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அதை ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா இந்த காம்பவுண்டுக்கு வெளியே வந்து நிறைய ஆபத்துகள் இருக்குது. ஓகே, நிறைய மக்களுமே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைப் இந்த மாதிரி உடஞ்சிருக்கு என்னன்னு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஏதோ ஒரு டிவைஸ் வந்து ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து இந்த புள்ள வந்து சரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோல்கிட்ட கேட்கும்போது ஜோலுமே வந்து அந்த டிவைஸை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது டீனா வந்து ஒரு வார்த்தை கேட்குறான். இல்லை அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு என்ன சண்டை அப்படின்னு. நம்மால் அப்படியே கேள்வியை மாற்றி விட்டுருவான். அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, ஏன் அவன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் டீனாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஜூல் வந்து தெரப்பிக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு. இந்த தெரப்பி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் மாதிரி, லைக் ஒரு மன ரீதியாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருப்பாங்கள்ல,
ஸோ அந்த மாதிரி ஒரு தெரப்பி வந்து நம்ம ஆள் போயிட்டுருக்கான். பட் அது வெளியே சொல்கிறது வந்து நம்ம ஆளுக்கு வந்து பிடிக்கல. ஸோ டீனா கிட்ட வந்து ஒரு ப்ராமிஸ் இது யார்கிட்டையும் சொல்லிடாத, நானே அதுக்கு பயந்து தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு டீனாவே ப்ராமிஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து எலியை காட்டுறாங்க. எலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூலோட தம்பி பிரதர் டாமி கூட வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி போயிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு கரடியை வந்து அந்த ஜந்துக்கள் வந்து அடித்து கொண்டு அதில் ஒரு ஜந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தப்பிச்சு ஓடிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்து பேட்ரோலுக்கு வந்து போனோம். பட் நம்ம டாமி வந்து என்ன சொல்கிறான்னா, நீ வந்து பேட்ரோல் போகாத, உனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நான் இதுக்கு தான் போவேன்னு, இல்லை ஜூல் வந்து இது ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு மறுபடியும் ஜூல் பேர் சொல்லும்போது கடுப்பாயிட்டான். இங்கே பார், நான் பெரிய பொண்ணு, எனக்கு என்ன பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாமி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையும் சரி உன்னையும் சரி என்னால் மனுஷங்கக்கிட்ட பேசவே முடியாது, என்னமோ பண்ணி தொலைங்க, ஆனால் கேப்டனோட பேச்சை நீ கேட்டே ஆகணும், விளையாட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பேட்ரோலுக்கு வந்து போகிறாங்க. அது பேர் வந்து ஆல்ஃபின் டீம் சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆள் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பார் ஜூல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டாமியோட ஒய்ஃபு, அதாவது சிஸ்டர் இல்லா, ஜூலோட சிஸ்டர் இல்லா வந்து இந்த மாதிரி நிறையா மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணியே ஆகணும், ஆனால் அதுக்கான மேன் பவரெல்லாம் எதுவுமே இல்லை, அதுக்கு டைம் ஆகுங்கிற மாதிரி நம்ம ஜூல் சொல்லும்போது, இல்லை சீக்கிரமாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூலோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருப்பாங்க. என்னென்னா, அவன் வந்து ஒரு மாதிரி செல்ஃபிஷாக பேசுகிற மாதிரியே இதில் காட்டியிருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக அது கரெக்டாக இருந்தாலுமே பட் அது வந்து ஒரு மாதிரி செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரியே இந்த சீசனில் வந்து அது வந்து காட்டியிருப்பாங்க. என்னென்னா, நிறையா மக்கள் உள்ளே வராங்கல்ல, யாரையும் உள்ளே விடாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்லுவார். ஸோ அப்போ தான் நம்ம அந்த பொண்ணு லைக் நம்ம டாமியோட ஒய்ஃபும் போடுவாங்க, நீயும் அந்த மாதிரி அகதியாக வந்தவன் தான் அப்படின்னு. ஸோ நீ உள்ளே இருக்கில்ல, அதே மாதிரி தான் அந்த மக்கள்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாமியோட சின்ன பையனும் ஒருத்தன் வருவான். ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப் எல்லாமே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்கிறது யார், நம்ம மக்கள் மனுஷங்க, காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிற எல்லாரும் யாருன்னா மான்ஸ்டர்ஸ் அப்படிமா. பட் அது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிற எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக அங்கேயுமே வந்து மக்கள் இருக்காங்க. இப்போது காம்பவுண்டுக்கு வெளியே இருந்து வந்தவன் தானே நம்ம ஜூலுமே. ஸோ அதே மாதிரி நிறையா மக்கள் வெளியே இருக்காங்க. பட் அந்த சின்ன பையன்கிட்ட நஞ்சை வந்து விதைக்கிறாரு, காம்பவுண்டுக்கு வெளியே இருக்கிற எல்லாருமே மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு. ஏன்னா ஜூலுக்குமே ஒரு பயம் என்னென்னா, இப்போ அந்த மக்களோட மக்களாக சேர்த்து எவனாவது ஒருத்தன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜந்து வந்துருச்சுன்னா டோட்டல் சிட்டியுமே காலி அப்படின்னு. அதனால அவர் சொல்கிறாரு. பட் இருந்தாலும் வெளியே சஃபராகிற எத்தனையோ மக்களும் இருக்காங்க. ஸோ அவங்களும் உள்ளே வந்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு இந்த சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவுமே வந்து ஒரு மாதிரி பேச்சு போயிட்டு தான் இருக்குது. இப்போ அந்த எலி கேட்டு, இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலியோட எக்ஸு, ஸோ அந்த எல்ஜிபிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம டீனா, எலி, கேட்டு, ஸோ ஜெஸ்ஸி எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஓகே, வேறு ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா திரும்ப வந்துடுங்க, எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. இந்த சீசன்லேயுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா எலியோட கேரக்டருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஒரு மாதிரி டிஃப்ரென்ஷியேட் காட்டுது. என்னென்னா, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி எகத்தாளமாக விளையாட்டுத்தனமாக, யார் சொல்கிற பேச்சு நான் கேட்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாத ஒரு எலியை வந்து இதில் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் என்னென்னா, இந்த ட்ராக்கில் நம்ம டீனாக்கும் எலிக்குமே வந்து ஒரு ட்ராக் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்க எல்லாமே இந்த பேட்ரோலுக்கு போகும்போது இந்த பேட்ரோலுக்கான கேப்டன் வந்து கேட்டு தான். பட் அவள் பேச்சை இவங்க ரெண்டு பேருமே கேட்கவே மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரடிக்கிட்ட போய் பார்க்கும்போது ஏதோ ஒன்று மட்டும் மேலே ஏறி தப்பிச்சு உள்ளே போயிருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்னு, பட் கேட் வந்து போக வேண்டாம் அப்படிங்கிறா, ஏன்னா உள்ளே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியாதுன்னு. பட் நம்ம ஆளுங்க தான் வந்து பெரியவங்களாச்சே, நாங்கள் போய் பார்க்குறோன்னு சொல்லிட்டு போவாங்க. பட் அது போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். என்னென்னா, மறைஞ்சிருந்து உள்ளே எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது அது வந்து அந்த வாய்ஸ் வச்சு அவங்கெல்லாம் கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க பேசுறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சைன் லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க. இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஒரு சில டெக்னிக்கலாக இருக்கும், அதெல்லாமே பண்ணி அதில் வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து நம்ம எலி வந்து கொன்றுவா. அந்த இடத்துல நின்றுருக்கும்போது அந்த ஃப்ளோர் வந்து உடஞ்சி நம்ம எலி வந்து கீழேயும் விழுந்துருவா. விழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் அது டக்குன்னு போய் பார்த்தா அது காணாமல் போயிடும். ஸோ எலி எங்கடான்னு தேடி போய்ட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ணும். ஆக்சுவலாக வந்து இந்த ஜந்துக்களுக்கு வந்து இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கிடையாது. பதுங்கி இருந்தெல்லாம் அவங்க தாக்கவே மாட்டாங்க. பார்த்தாங்கன்னா திபுன்னு ஓடி வந்து அட்டாக் பண்ணுவாங்க. தவிர்த்து இந்த மாதிரி மறைஞ்சிருந்து பின்னாடி இருந்து வந்து தாக்குறதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதை அந்த அட்டாக் பண்ணியுமே நம்ம எலியை வந்து கடிச்சு வச்சிரும். ஸோ பட் அவளுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா அவளுக்கு வந்து இம்யூன் இருக்குல்ல. ஸோ அதனால் அவளுக்கு ஒன்றும் ஆகாது. ஸோ எலியுமே வந்து அவளை கொன்றுவா. டீனா எல்லாமே வந்து திரும்ப போயிடுவாங்க. இப்போ அந்த ஊரில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. நம்ம டாமி,
டாமியோட ஒய்ஃபு அது சுற்றி ஒரு 7 பேரெல்லாம் உட்காந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு நீ வந்து கேப்டனோட பேச்சையே மீறிட்டேங்கிற மாதிரி பேசும்போது அப்போ தான் ஒரு விஷயம் சொல்லுவாள், இந்த ஜந்து வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ஸாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது, இப்படி புதுசாக வேறு ஒன்று கிளம்பி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. பட் சரி நீங்கள் எல்லாம் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் டாமியோட ஒய்ஃப்க்கு உள்ளே வந்து ஏதோ ஒரு உறுத்துது, ஏதோ ஒன்று நடக்க போகுது தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் பிறக்க போகுது, ஒரு 4 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்ட்டி எல்லாம் அரேஞ்சும் பண்ணியிருப்பாங்க. இது நான் சொன்ன மாதிரி அந்த எலியும் டீனாவும் எல்ஜிபிடிக்கோ ஸோ 2 பேருமே வந்து அப்படியே ஆடிட்டு கிஸ் கொடுப்பாங்களா. அதில் வந்து ஒரு பெரியவர் வந்து கடுப்பாயிருவார், ஏய் இது சர்ச்சு இத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது, இந்த அல்சா டீமெல்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்காதீங்க, போய் தொலைங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜோல் வந்து கடுப்பாகி அந்த பெரியவரை தள்ளி விட்ருவார். இதை பார்த்து எலிக்கு வந்து கடுப்பாயிடும், என்னென்னா நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜோலை வந்து பயங்கரமாக திட்டி வந்து அமுச்சுட்ருவாங்க. ஸோ இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடியை வந்து காட்டுவாங்க. இந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா நான் தெரப்பின்னு ஒன்று சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஜூல் வந்து தெரப்பிக்கு போகிற லேடி அந்த லேடி தான். ஸோ அந்த லேடிக்கிட்ட போய் அந்த தெரப்பி சம்மந்தமாக பேசும்போது அந்த அம்மா கடுப்பாயிடும், என்னென்னா நீ எதுவுமே ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிற, ஓப்பனாக சொன்னால் தானே என்ன பிரச்சனைன்னு தெரியும், இப்போ நான் விஷயம் ஓப்பனாக சொல்லவா அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலாக அந்த அம்மாவோட ஹஸ்பண்டை கொலை பண்ணது நம்ம ஜோல் தான், ஆனால் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து மான்ஸ்டராக மாறிடுவார். அந்த அம்மாவோட கண்ணு முன்னாடியே அந்த வீட்டுக்காரரை வந்து நம்ம ஜூல் கொண்டுருவார். பட் அதனால அந்த அம்மாவுக்கு தாங்க முடியல, ஒவ்வொரு தடவை ஜூலை பார்க்கும்போது ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தியா நான் உண்மையை சொல்லிட்டேன்ல, எங்கே நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு எமோஷ்னலான ஜூல் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, பட் ஆக்சுவலாக ஜூலோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் ஆஃப் அ சீசன் வந்து பார்த்தவங்க தெரியும், செமையான ஒரு கேரக்டர், தில்லான ஒரு பார்ட்டி, சரியான ஒரு கேரக்டரு. பட் இதில் வந்து எமோஷ்னலாக காட்டும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீ என்ன பண்ண, நீ அந்த எலியை வந்து உன்னை இப்படி பார்க்குறா, நீ வந்து ஓவர் ப்ரொடக்டிவாக இருக்க, அவள் பெரிய பொண்ணாயிட்டா, நீ விடு, சரி நீ என்ன தான் பண்ண, ஏன் வந்து அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறா, அவளை நீ வந்து எதாவது ஹர்ட் பண்ணியான்னு கேட்கும்போது நான் வந்து அவளை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகையோடு போயிடுவான். ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கும். ஸோ அதான் இந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவை வந்து காட்டுவாங்க, அந்த அம்மாவும் ஒரு மாதிரி நக்கலாகவே பார்க்கும். ஸோ இப்போ அந்த நியூ இயர் வந்து செலிப்ரேஷன் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. நம்ம ஆள் வந்து வீட்டில் கிட்டார் வச்சுட்டு உட்காந்துட்டு போது எலி வந்து வருவாள். ஸோ பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டாள், யாரோ எவரோ மாதிரி அவள் பாட்டுக்கு போயிடுவா. ஸோ அதுவும் அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்னடா ஜூலை இப்படி காட்டுறாங்கன்னு நமக்கே ஒரு ஃபீல் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த பைப் வேறு உடஞ்சிருந்ததில்ல. ஸோ அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ், அதாவது இந்த வேர் மட்டும் வரல, அங்கே ஃபங்கஸும் டெவலப் ஆகிட்டுருக்கு. ஓகே, சிட்டிக்குள்ளே அப்போ ஃபங்கஸ் வந்து விட்டதுங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது போக தூரத்துலேருந்து ஏதோ ஒரு 4 பேர் நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஓகே வந்துட்டானுங்கடா பூச்சாண்டிங்கன்னு பார்த்தா அது பூச்சாண்டிங்க கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன்ல அந்த ஃபயர் ஃப்ளைஸில் ஒரு 5 பேர் அந்த ஏபி அவங்களோட அப்பா கொண்டதுக்கு பழி வாங்குறதுக்கு வருவன்னு. ஸோ இப்போ அவங்க திரும்ப வந்துட்டாங்க, அந்த வில்லேஜையும் பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ அந்த வில்லேஜுக்கு 2 இல்லை 3 ஆபத்து இருக்குது. ஒன்று வெளியே இருக்கிற மான்ஸ்டர்ஸ், இன்னொன்று வந்து அந்த ஃபயர் ஃப்ளைஸ் வர்றது, 3வது அந்த உள்ள அந்த வேர்கள் மூலியமாக அந்த ஃபங்கஸ் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த 3மே வந்து ஒரு டைமில் அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண போது ஏதோ ஒரு பிரச்சனையாக போகுது. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.